தைரியத்துல பத்திரிகையாளர்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க சார்? அதிமுக போராடலாமே, திமுக எதிர்க்கட்சியாக இருந்த போது என்ன போராடி உங்களுக்கு? ஏன்னா இந்த விஷயத்துல இந்த முதல்வரோட விஷயத்துல அப்போ உங்களுக்கு காரியம் ஆகணும்னா போய் காலில் விளையாடுறீங்கல்ல. திமுக தனக்கு காரியமாக வேண்டும் என்றால் ராஜ்நாத் சிங் காலை பிடிக்கிறீங்க, வெங்கையா இப்போ காலை பிடிக்கிறீங்க. டிஆர் பாலு என்ன பண்ணி வச்சாரு? துணை முதல்வராக ஸ்டாலின் என்ன பண்ணாரு? காங்கிரஸோடு சேர்ந்து அங்கே ஹைட்ரோ கார்பனை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தஞ்சாவூர் மண்டலத்தையே சுடுகாடு ஆக்கிறதுக்காக, ஒரு பாலைவனம் ஆக்கிறதுக்காக பண்ணுனீங்க. அப்போது நீங்கள் காங்கிரஸோடு உருவாடும் போதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? தமிழ்நாட்டை சுடுகாடாக்குவது எப்படி, தமிழ்நாட்டின் மாநில உரிமைகளை விட்டு கொடுப்பது எப்படி, வித்து தின்பது எப்படி, இதெல்லாம் பண்ணுறீங்க. பண்ணிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி கிட்ட ஏதோ அவர் விளையாட்டுத்துறையை பற்றி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு ப்ரெஸ் மீட்டில். சார் எஸ்ஐஆர்னு அந்த லேடி ரிப்போர்ட்டர் தான் கேள்வி கேட்குறாங்க. துண்டை காணும் துணியை காணும் இருந்துச்சு ஓடுறாரு. அதனால இந்த தெனாவெட்டு பேச்சுகள் எல்லாம் திமுக பேசுகின்ற தெனாவெட்டு பேச்செல்லாம் அது எதுக்கு லாய்க்குன்னா மேடை போட்டு கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு தான் அது லாய்க்கு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த நாச்சியால் சுகந்தி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். வணக்கம் மேம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சியான ஆளும் கட்சியான திமுகவை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த வகையில் ரீசெண்டாக வைக்கப்பட்ட விஷயம்னு பார்க்கும் பொழுது, நேற்று கூட பேசும்பொழுது அந்த விவசாயிகள் தொடர்பான அந்த பணிகளை, அந்த நெல் கொள்முதலாக இருக்கட்டும், அந்த மாதிரியான பணிகளை எப்படி மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் அவர் சொல்றாரு. சைட் பை சைட் பார்த்தா இங்கே முதல்வர் அவர்கள் இந்த 22% ஈரப்பதம் அந்த இதை மத்திய அரசு நிராகரித்ததுக்கு இங்கே அதிமுகவை குற்றம் சாட்டுகிறார். இப்போ கூட்டணியில் இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை வாங்கி கொடுக்கறதுக்காக கூட்டணியில் இல்லையா, அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி தான் இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான சில வார்த்தைகள்லாம் அவர் யூஸ் பண்ணி இது பண்றாரு இல்லையா. இதை இந்த அரசியல் கருத்துக்கள் இந்த பரிமாற்றத்தை எப்படி பார்க்கிறது? ஒரு அதிமுகவை சேர்ந்தவராக ஆளுங்கட்சியினுடைய குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில்? இது ஒரு அதிமுக சேர்ந்தவராக தான் இதுக்கு பதில் சொல்லணும் இல்லை, ஒரு காமன் மேனாகவே உங்கள் அப்பாவோட நாணயத்தை நூற்றாண்டு நாணயத்தை வெளியிடுறதுக்கு பாஜகக்காரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஸ்டாலின் ஐயாவுக்கு திறமை இருக்கிறது இல்லையா. அதே மாதிரி அவரோட அப்பாவோட ஃபோட்டோவை சட்டமன்றத்தில் திறக்கிறதுக்கு வெங்கையா நாயுடு அவர்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு திறமை. உங்கள் வீட்டு சொந்த பிரச்சனைகளுக்கு வெங்கையா நாயுடு வர வைக்கிறீங்க. யாரை வர வைக்கிறீங்க? ராஜ்நாத் சிங்கை வர வைக்கிறீங்க. உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சராக ஒரு விழா எடுக்கிறாரு, கேலோ இண்டியான்னு ஒரு விழா எடுக்கிறாருன்னா அதுக்கு பிஎம்ஐ கூட்டிகிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு காரியம் ஆகணும்னா போய் காலில் விளையாடுறீங்கல்ல. திமுக தனக்கு காரியமாக வேண்டும் என்றால் ராஜ்நாத் சிங் காலை பிடிக்கிறீங்க, வெங்கையா இப்போ காலை பிடிக்கிறீங்க. இந்த பக்கம் பிரதமரை விளையாட்டு அது சரி, அதாவது அஃபிஷியல் காலை பிடிக்கிறாங்க. மத்திய அரசு பங்கெடுப்போடு நடத்தப்பட வேண்டிய நிகழ்வுகளுக்கு கூட்டு வராங்க. மத்திய மாநில அரசுகளுக்கு இப்படி எல்லாம் இருக்குல்ல. இதே டோனில் தான் இப்போ நம்ம கோபி சார் இதே டோனில் பேசுகிறார் பார்த்தியா. இந்த டோனுக்கும் விட ஒரு 100 மடங்கு அகங்காரத்தில் தான் அவங்க பதில் சொன்னாங்க. நாங்கள் மத்திய அரசு அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டோன்னு. அது மத்திய அரசு ஏதோ அமைச்சகம் தான் இதை நடத்தியது அப்படின்னு அவங்க உடனே ட்வீட் போட்டாங்க. இந்த விழாவுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு உடனே ட்வீட் போட்டாங்க. சரிங்களா. அதனால இந்த தெனாவெட்டு பேச்சுகள் எல்லாம் திமுக பேசுகின்ற இந்த தெனாவெட்டு பேச்செல்லாம் அது எதுக்கு லாய்க்குன்னா மேடை போட்டு கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு தான் அது லாய்க்கு. திமுகங்கிற கட்சியும் சரி ஆட்சியும் சரி கிட்னி திருடுறதுக்கு லாய்க்கு, எத்தப்பட்ட மீன் கடத்துறதுக்கு லாய்க்கு. நீங்கள் திருடங்களை கூட்டிகிட்டு ஆட்சியில் உட்கார வச்சுட்டு ஆட்சி நடத்துங்கள், அரசாங்கம் நடத்துங்கள்னா அவங்களுக்கு விவசாயிகளோட பிரச்சனை எப்படி புரியும்? நீங்கள் 40 எம்பியை கையில் வச்சுருக்கீங்கள, உங்கள் எம்பிஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 22%க்கு கீழே குறைக்க மாட்டேன்றாங்கன்னா உங்களுக்கு ஏன் அந்த எம்பியை வச்சு போராட தெரியல? உங்கள் எம்பியில் 10 எம்பியை கொண்டு போய் உட்காந்து அங்கே மத்திய அரசு அலுவலகங்கள் முன்னாடி உட்காந்து போராடுங்க. போராடினா பாஜக அரசு கொடுத்துருமா? கொடுக்குதோ இல்லையோ, 1000 விவசாயிகள் அதாவது போராடினாங்க. அதையே எத்தனை நாள் கழிச்சு அதுக்கான ரெஸ்பான்ஸ் 3 சட்டங்களை அவங்க வாபஸ் வாங்கினாங்களா இல்லையா? எத்தனை நாள் கழிச்சு
வாங்கினாங்களா இல்லையா? வாங்கினாங்க இல்லையா? அப்போ மக்களோட பவர்ங்கிறது, விவசாயிகளோட பவர் அப்படிங்கிறது பாஜக அரசாங்கத்தை விட விவசாயி பெருசுன்னு நிரூபிச்சாங்களா இல்லையா? 100 நாளைக்கு மேல அதான் இப்போ உட்கார்ந்து போராடினாங்களா இல்லையா? ஒரு விஷயத்தை மாநில உரிமையை அச்சீவ் பண்ணணும்னா அந்த அளவுக்கு போராட வேண்டியதா இருக்குது. இப்ப திமுக என்ன போராட்டம் பண்ணுச்சு? ஒரே ஒரு சிங்கிள் லெட்டர், ஒரே ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு, அந்த லெட்டர் போய் அவங்களுக்கு சேர்ந்துச்சோ சேரலையோ, நாங்கள் போராடவும் மாட்டோம். எங்கள் எம்பி எல்லாருமே வச்சு நாடகம் பண்ணுவோமே ஒழிய, இந்த போன டேர்மில் இருந்த எம்பிகளில் பலர் தான் இந்த டேர்ம்லேயே இருக்காங்க சரிங்களா? கனிமொழி மேடம், டிஆர்பி ராஜா, அந்த டிஆர்பி ராஜா அப்பா பேர் என்ன, பாலு, அவர் ஆராசா, இவங்கெல்லாம் அப்படியே பர்மனெண்ட்டாக இருக்கவங்க தானே. தயாநிதி மாறன், இந்த மாதிரி சீனியர் எம்பி எல்லாம் போய் மோடி வீட்டுக்கு கதவை தட்டுங்க, தமிழ்நாட்டுக்காக போராடுவோம்னு சொல்லி தானே 40 பேரும் நீங்கள் போனீங்க, இந்துத்துவ சக்திகளை நாங்கள் எதிர்த்து கிழித்து விடுவோம் சொல்லி தானே ஓட்டு கேட்டேன். அப்புறம் இப்போ ஏன் வாய் மூடிட்டு உட்காந்துருக்கீங்க? இது மக்கள் பிரச்சனையா இல்லையா? இது தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை. அதிமுக தான் இந்த பிரச்சனையை பேசி போராடி வாங்கி தரணும்னா நீ வீட்டுக்கு போ, அதிமுக ஆட்சியில் வந்து அமர்ந்து கொள்ளும். நீ ஆளுங்கட்சியாக இருந்துட்டு ஒரு விஷயத்தை கூட மத்திய அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு வாங்க தெரியவில்லை என்றால், உங்க வீட்டு கல்யாணம், காட்சி, சாவு, கருமாதி எல்லாத்துக்கும் விழா திறக்கிறது, மண்டபம் திறக்கிறது, காயின் வெளியிடுறது எல்லாத்துக்கும் அப்போ மட்டும் ஆர்எஸ்எஸ்காரர்களை நீங்கள் கூட்டி வருகிறீர்கள். அங்கே ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த ராஜ்நாத் சிங்கை கூட்டிகிட்டு வந்துட்டு விழாவை சிறப்பிச்சுக்கிட்டு நீங்கள் அப்புறம் இந்த பக்கம் என்ன சொல்கிறீங்க? ஆர்எஸ்எஸ் ஒரு மோசமான இயக்கம். அப்போ ஏன் நீ அந்த மோசமான இயக்கத்திலிருந்து வருகிறவர்களோடு உறவாடுகிறீர்கள்? அதுக்கு பதில் சொல்ல யாருக்காவது அவங்களுக்கு திராணி இருக்கா? இல்லை. அப்போ எல்லாத்துலேயும் மிக கேவலமான ஒரு அப்ரோச்சை வச்சுக்கிட்டு ஒரு அணுகுமுறையை நீங்கள் செய்து கொண்டு எதுக்கெடுத்தாலும் நீங்கள் எதிர்கட்சியாக அதிமுக ஒன்றும் செய்யவில்லைன்னா நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போங்க. அதிமுக அங்கே உட்காந்து செஞ்சுக்கும். அதிமுகவுக்கு காவிரியோட உரிமையை நிலைநாட்ட தெரிஞ்சிச்சுல்ல. அன்னைக்கு இருந்த 37 எம்பிகளை வச்சு நாடாளுமன்றத்தை 27 நாள் கிடுகிடுக்க வைக்க தெரிஞ்சதில்ல. அதில் ஒரு சிறிய போராட்டத்தை கூட எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த முறை போனவங்களும் சரி, போன முறை போன அந்த 40 எம்பி ஏதாவது கிழிச்சாங்களா? ஒன்னத்தையும் கிழிக்க முடியல இல்லையா? அப்ப நீங்க வெத்து வாய் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட பிரதமர் மோடி அவர்கள் கிட்ட கொடுத்த கோரிக்கைகள்ல இதுவும் ஒன் ஆஃப் தி கோரிக்கை தானே. இப்போ அப்போ இங்க கூட்டணி கட்சி தலைவர் கொடுத்த கோரிக்கைக்கும் இங்க செவிசாய்க்கல தானே பார்க்கப்படுது. அப்ப நீங்க கூட்டணியில இருந்து என்ன பிரயோஜனம்? அதாவது கூட்டணி கட்சி என்பது வேறு, அரசாங்கம்ன்றது வேறு. மத்திய அரசாங்கம்ங்கிறது வேறு, இல்ல கரெக்ட். கூட்டணி கட்சிங்கிறது முடியலன்னு இப்ப சுட்டி காட்டிட்டீங்க. அப்போ தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக போராடுறோம். நான் மத்திய அரசாங்கத்தை சொல்றேன். மத்திய அரசாங்கம் அதிமுகவோட கூட்டணி இல்லை, பிஜேபி கட்சி தான் கூட்டணியில் இருக்கு சரிங்களா? அப்போ இங்க ஒரு மத்திய அரசாங்கத்திட்ட போரிட்டு வாங்க வேண்டியது மாநில அரசாங்கத்தோட தான் வேலை, அது எதிர்கட்சியோட வேலை இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது, மத்திய அரசு காங்கிரஸ்ல இவங்க கூட்டணியில இருந்த போதெல்லாம் நீங்க என்ன பெரிய விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு சாதகமாக செய்து கொடுத்திருக்கார்கள்? ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. ஆனா அதே காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்த போது தான் தமிழ்நாட்டுக்கு எதிராக, நீங்கள் இந்தியாவுக்கு எதிராக நீட் சட்டத்தை கொண்டு வந்தவர் உங்க நாமக்கலை சேர்ந்த ஒரு எம்பி. அவர் அங்கே இணையமைச்சராக இருந்தார் சரிங்களா, காந்தி செல்வன். ரெண்டாவது என்ன பண்ணீங்க? அதிமுக அது இன்று என்ன டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றமாய் டிஆர் பாலு என்ன பண்ணி வச்சாரு? துணை முதல்வராக ஸ்டாலின் என்ன பண்ணாரு? காங்கிரஸோடு சேர்ந்து அங்கே ஹைட்ரோ கார்பனை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தஞ்சாவூர் மண்டலத்தையே சுடுகாடு ஆக்கிறதுக்காக, ஒரு பாலைவனம் ஆக்கிறதுக்காக பண்ணுனீங்க. அப்போது நீங்கள் காங்கிரஸோடு உருவாடும் போதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? தமிழ்நாட்டை சுடுகாடாக்குவது எப்படி, தமிழ்நாட்டின் மாநில உரிமைகளை விட்டு கொடுப்பது எப்படி, வித்து தின்பது எப்படி, இதெல்லாம் பண்ணுறீங்க. பண்ணிட்டு இன்றைக்கு பார் இந்த காமெடியில் வருதான் வாய் இல்லைன்னா அவங்க பக்கம் சொல்றீங்கன்னா, விவசாயிகள் எதிர்த்த 3 வேளாண் சட்டங்களுக்கு அதிமுக ஆதரவளிச்சது எந்த கணக்கில் எடுத்துக்கிறது? அது இங்க இருக்க விவசாயிகளுக்கு அகென்ஸ்டான ஒரு விஷயம் இல்லை. ஆட்சியில் இதுக்கு தான் இன்னைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த 3 வேளாண் சட்டங்கள் என்னன்னு தெரியுமா? அதை பத்தி அவருக்கு பேச தெரியுமா? சட்டமன்றத்தில் நான் இது குறித்து கேள்வி கேட்டபோது அப்பயே அவருக்கு பதில் சொல்ல வைக்கல. இப்போ நீங்க போய் கேளுங்க, 3 வேளாண் சட்டம் என்னது, அது ஒரு தமிழக விவசாயியை எந்த அளவுக்கு பாதிக்கும்? ஏன் அங்க ஒரு பஞ்சாப், ஹரியானா, ஊபியில் இருக்கிற விவசாயிகள் போராடிய போது இங்கே இருந்தவங்க ஏன் அந்த அளவுக்கு பெருமளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் சட்டமன்றத்திலேயே எழுப்பப்பட்ட போது உங்களுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி கிட்ட ஏதோ அவர் விளையாட்டுத்துறையை பற்றி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு ப்ரெஸ் மீட்டில். சார் எஸ்ஐஆர்னு அந்த லேடி ரிப்போர்ட்டர் தான் கேள்வி கேட்குறாங்க, துண்டை காணும் துணியை காணும் இருந்துச்சு ஓடுறாரு. அப்போ நீங்கள் என்னது மேடையில் உட்காந்துட்டு அறிவு இருக்கிறவன், அது என்ன டைலாக், அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துவான். அதே நீ நடத்தின, அதான் இங்கே கேள்வி. அறிவு இருக்கிறவன் தான் அறிவு திருவிழா நடத்தணும் உங்கள் ஸ்டேட்மெண்ட் படி.
அப்ப நீங்க ஏன்பா நடத்துறீங்க? உங்களையும் தான் நடத்த சொன்னாங்க. உங்களுக்கு நடத்தி பாருங்கன்னு சவால் தானே விட்டாங்க. யாரு எது ஒரு எஸ்ஐஆரை பத்தி ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டா அடிச்சு புடிச்சு பயந்து வேர்த்து விறுவிறுத்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போறது தான் உங்க ஊர்ல அறிவா? அதுக்கு பேரு முட்டாள்தனம். அதுக்கு பேரு அறிவு கட்டத்தனம் கூட கிடையாது, முட்டாள்தனம். ஏன்னா எஸ்ஐஆரை பத்தின ஒரு விஷயமும் தெரியாது. ஃபார்ம் 6னா என்ன, ஃபார்ம் 7னா என்ன, இப்போ கேட்டு பாருங்களேன் உங்க துணை முதல்வர்கிட்ட. அப்ப இந்த அளவுக்கு நீங்க இந்த விஷயத்தை வச்சிருக்கீங்க. இந்த அறிவு மிகுந்த துணை முதல்வர் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து தஞ்சாவூருக்கு போனாருன்னு அந்த நெல் விவகாரத்துல ஓடுனார்ல பின்னாடியே போயிட்டு என்ன சொன்னாரு? அவர்கள் சொன்னது போல எந்த பெரிய பாதிப்பும் இல்லைனாரு. சொன்னாரா இல்லையா? பிரஸ் மீட் கொடுத்தாரா இல்லையா? பின்னாடி வந்து நம்மளுடைய அவர் பேர் என்ன, நம்மளுடைய டிஆர்பி ராஜா, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த மனிதர், நின்னாரா இல்லையா உயரமா? அப்ப நின்றுட்டு நீங்க வந்து என்ன பண்ணீங்க? அன்னைக்கு போய் அங்கே தஞ்சாவூரில் பார்த்துட்டு நடுராத்திரியில் பார்த்துட்டு எதையோ ஒரு கணக்கை சொல்லிட்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு நீங்கள் மத்திய அரசுகிட்ட 22% கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடி அங்கே இருந்த 6 லட்சம் ஏக்கரில் விளைஞ்ச நெல்லை காப்பாற்றுறதுக்கு உனக்கு துப்பு இருந்துதா? துப்பு இருந்துச்சா? சாக்கு இல்லைங்க. அந்த நெல் மூட்டைகளை வாங்குவதற்கு சாக்கு இல்லை. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ இந்த கேள்விகள்லாம் நீங்கள் மத்திய அரசு 22% உங்களுக்கு கொடுக்கல, நமக்கு கொடுக்கல அப்படிங்கிறது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அதிமுக அடுத்த ஆட்சியில் வரும்போது அதை எப்படி 11 மெடிக்கல் காலேஜ் எல்லாம் எப்படி நேக்கா வாங்குச்சோ அதே மாதிரி அதுக்கு வாங்க தெரியும். சரிங்களா? உங்களுக்கு அதிமுக போராடலாமே. ஏன் சார் நலன் தானே? இல்ல இந்த பிரஸுக்கெல்லாம் உண்மையிலுமே மீடியாக்கெல்லாம் கோபி மாதிரியான பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் என்ன ஒரு தெனாவட்டு இருந்தா அதிமுக வாங்கலாமா? போய் கேளுங்க. டிஎம்கே ஆளுங்கட்சி அவங்க தானே. என்ன தைரியத்துல பத்திரிகையாளர்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க சார்? அதிமுக போராடலாமே. திமுக எதிர்கட்சியாக இருந்த போது என்னத்த போராடி உங்களுக்கு இந்த விஷயத்துல இந்த முதல்வரோட இந்த விஷயத்துல முதல்வர் முன்வைக்கிற விஷயம் இதுதான். இந்த இடத்துல கட்சி வேறுபாடுகள் எல்லாம் கடந்து தமிழக விவசாயிகளுக்கு நிக்கணும் அப்படின்னு கேட்க என்ன ஒரு நாடகம், என்ன ஒரு நாடகம். நீங்க அப்படி அதிமுக ஆட்சி செய்த 10 ஆண்டு காலகட்டங்களில் அதிமுகவோடு நீங்க தோள் கொடுத்து நின்று போராடி தமிழக மக்களுக்காக வாங்கி கொடுத்த திட்டங்கள்ல ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். அப்ப அவனை என்ன பண்ணுவீங்க? ஒரு 10 பேர்த்த கூப்பிடுவீங்க. கூப்பிட்டுட்டு ஒரு 30 காரில் ஓடுவீங்க. எங்கே போவீங்க? நேராக கவர்னர் மாளிகைக்கு போவீங்க. அங்கே போய் ஒரு மனுவை இது பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு கேஸ் நடந்துச்சுன்னா இது சிபிஐக்கு மாட்டோம். இதை தவிர்த்து அப்புறம் இந்த சட்டமன்றத்தில் சட்டையை கிழிச்சுக்கிட்டு அந்த போராட்டம் நடத்தினது வரைக்கும் அதெல்லாம் போராட்டமா சார்? கேவலமான நாடகம். அப்புறம் வீட்டு முன்னாடி போர்டு பிடிச்சிருக்கிறது அதெல்லாம் அந்த கொரோனா காலத்தில் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு டாஸ்மாகை மூடுன்னு சொல்லிட்டு நின்றுது. இந்த மாதிரி நாடகத்தனங்களை பண்ணுறது தான் நீங்கள் எதிர்கட்சி அரசியல்னு உங்களை மாதிரி 90 கிட்ஸ் பத்திரிகையாளர்கள் மனசுல திமுக ஆழமா பதிய வச்சிருக்கு. சரிங்களா? இப்ப அதே நாடகத்தை அதிமுக நடத்தணும்னு கேக்குறீங்க. எதிர்க்கட்சியாக திமுக ஆளுங்கட்சியாக இல்ல ஒரே நிமிஷம். ஆளுங்கட்சியாக சரியாக செயல்படலைன்றது எந்த அளவுக்கு உண்மையோ திமுக எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்கன்னு 90 கிட்ஸ் பத்திரிகையாளர்கள் சொல்ல மூத்த பத்திரிகையாளர்களே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் அது தெரியும். ஸோ அதனால நீங்க இப்படி பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டாம். நம்மளுக்கெல்லாம் முன்னாடி சீனியர், நீங்களும் ஒரு கூட பத்திரிகையாளர் தான். உங்களை போன்றவர்கள் உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாரும் தான் அதை சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் இந்த நமக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் பத்திரிகையாளர்கள் இருக்காங்கல்ல, ஆக்சுவலி என்னை பொறுத்தளவுக்கு அவங்க எல்லாருமே நம்மளை வந்து ரொம்ப தப்பாக கைட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னீங்கன்னா வீராவேசமாக வந்து போராட்டம் பண்ணுறது தான் எதிர்கட்சி அரசியல் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. சரிங்களா? இவர்கள் அப்படி ஒரு சீரியஸான ஒரு போராட்டங்கள்லாம் பண்ணி மத்திய அரசோடையோ போராடியோ இல்லை அன்னைக்கு இருந்த அதிமுகங்கிற ஆளுங்கட்சியோடையோ போராடியோ சாதித்த விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா 0. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். பழைய ஓய்வூதிய திட்டம் கேட்டு அதிமுக ஆட்சி காலத்திலேயே அரசாங்க ஊழியர்கள் போராட்டம் பண்ணாங்க. ஜாக்டோஜியோ அன்னைக்கு நம்ம முதல்வர், இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் போனாரா? போய் உட்காந்து என்ன பண்ணார்? பெருசா வசனம் பேசினாரா? பழைய ஓய்வு திட்டம் கொடுக்குறேன்னு சொன்னாரா? இப்ப வந்து ஆட்சி முடிய போகுதா? இன்ன வரைக்கும் கொடுக்கலையா? போன வாரம் ஜாக்டோஜியோ என்ன சொல்லுச்சு? போராட்டத்தில் என்ன சொன்னாங்க? எங்களால தான் நீ ஆட்சியில் உட்காந்து இந்த தடவை உன்னை இறக்கிறது தான் என்னோட வேலைன்ட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த எதிர்கட்சியாக திமுக போராடும். அது போராட்டம் கிடையாது. ரியல் ப்ரொட்டஸ்ட்ங்கிறது வேற. அது மக்களோட பிரச்சனைகளுக்கு போராடுறதுங்கிறது வேற. இங்க பாரு நான் போராட்டம் அப்படின்னு ஒரு விளம்பரத்துக்கு போராடுறதுங்கிறது வேற. விளம்பரத்துக்கு போராடுவதை மக்கள் போராட்டமாக நீங்கள் சித்தரித்து நம்மளுடைய மூத்த ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே வந்து நம்ம எல்லார்த்தையும் வந்து ஒரு தவறான பாடத்தை அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கார்கள். அதை மாத்துறது உங்களை மாதிரி ஆட்களோட வேலை. இன்னொரு மேற்கோள் காட்டுற விஷயத்துக்கு போறேன். இந்த டிஜிபி விவகாரம், அதுல ஒரு நிரந்தர டிஜிபி நியமிக்காம இருக்கிறது, ஒரு காவல்துறை வந்து ஒரு தலையில்லாத முண்டம் போல் செயல்படுகிறது இப்படின்னு திரும்ப எதிர்கட்சி தலைவர் மேற்கோள் காட்டுறாரு. ஆனா அப்படி இல்லாததுனால பிரச்சனை எதுவும்
இல்லை, சட்டம் ஒழுங்கு நல்லா தானே இருந்துட்டு இருக்கு அப்படின்றது வந்து ஆளும் கட்சியினுடைய வாதம். அதாவது எடுத்துக்கலாம் அந்த சார், வாதத்தை. அதாவது நமக்கு முன்னாடியே என்னென்னமோ விஷயம் நடக்குது. இவங்க கட்சிக்காரங்கன்னு வேற மதிப்பாக சொல்லணுமான்னு தெரியல. ஒரு உலக மகா அயோக்கியத்தனத்தை செய்திருக்கிறான் இவங்க சொந்த கட்சிக்காரன். இன்ன வரைக்கும் அவனை தூக்கியிருக்காங்களா? ஒரு பொண்ணை 6 மாசமா அடைச்சி வச்சு அவங்கள செக்ஸுவலாக அப்யூஸ் பண்ணி வச்சிருக்கான். சரியா? அவன் திமுக காரன், இந்த ஊர்க்காரன், இந்த ஊராட்சி கிளை செயலாளர் எல்லாம் போஸ்டிங் முதற்கொண்டு. ஒரு வாரம் ஆச்சு அந்த நியூஸ். ஒரு வாரம் ஆகியும் அப்பா அப்பா என்று தன்னைத்தானே அழைத்து புலகாங்கிதம் அடைந்து கொள்கின்ற சோகால்டு அப்பா ஸ்டாலின் ஏன் இன்ன வரைக்கும் அந்த கிளை செயலாளரை நீக்கல? ஏன் கட்சி விட்டு நீக்கல? அப்ப அந்த கிளை செயலாளர் தான் மட்டுமே அந்த குற்றச்செயலில் ஈடுபடவில்லை. அதான உண்மை. அதுல அந்த ஊர் அவரோட மாவட்டத்தை சுற்றி இருந்தவங்க எத்தனை பொலிட்டீஷியன் இந்த மாதிரி அந்த ஆளை வச்சு இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபட்டாங்கன்றது தெரியல. அப்ப அது ஒரு சிக்கலான விஷயமா இருக்குது. அப்படின்றதுனாலதான் இன்ன வரைக்கும் அந்த ஆளை தூக்கி கட்சியை விட்டு தூக்க முடியல. சார் விவகாரம் மாதிரியே அண்ணா யூனிவர்சிட்டி சார் விவகாரமாவது அதிமுக பெரிய அளவுக்கு போராட்டத்தை பண்ணினோன்னு வேற வழி இல்லாம அந்த ஞானசேகரங்கிற பொறுக்கியை அரெஸ்ட் பண்ணிட்டான். சரிங்களா? இவங்களோட ஆட்சியில நீங்க பாருங்க, திமுகங்கிற ஒரு இதுல சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு அரசாங்கம் எப்படி நடத்துது, சட்டத்தை ஒழுங்கை எப்படி பேணி பார்க்குதுன்னா, தன்னோட கட்சிக்காரனுக்கு நீ ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கியா, கிட்னியை திருடிக்கோ, வியாபாரம் பண்ணு, அந்த நெசவாளிகள் ஏதாவது போராட்டம் பண்ணா அதை நான் பார்த்துக்கிறேன், பண்றதா இல்லையா? அரசாங்கமாக திமுக அரசு இதை செய்கிறதா இல்லையா? இந்த ஆளுக்கு முன்னாடி ஞானசேகரனுக்கு முன்னாடி தெய்வ செயல்னு ஒருத்தன். இவனுக்கு கட்சிக்காரனுங்க தான் எல்லாம். இது நம்ம கண்ணுக்கு செய்திகள்ல கிடைச்சது இவ்வளவுதான். ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஆட்கள் அவங்கள பற்றின செய்திகள். இதே மாதிரி நான் கட்சிக்காரன்னு சொல்லி எத்தனை பேர் எத்தனை பொண்ணுங்களை அப்யூஸ் பண்ணியிருக்கான். அது எத்தனை பெண்கள் முன் சொல்றதுக்கு பயந்துட்டு உட்காந்துருக்காங்கன்றது தெரியல. இல்லைனா இந்த மாதிரி தனி மனிதர்கள் செய்யற தவறுகள் ஒரு அரசாங்கத்தினுடைய தூண்டுதல் பேர்லாம் செய்யறாங்கன்ற மாதிரி, தூண்டுதல் பேர்ல என்ன சொல்ல, அரசாங்கத்தை தங்களுக்கான கேடயமா வச்சுக்கிட்டு பண்றாங்க அப்படின்னு. தூண்டுதல்ங்கிறது அரசாங்கம் நீ இப்படி செய்யி, ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின் போய் நீ இப்படி செய்டா மகனேன்னு சொல்றது இல்ல. பட் நீ இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணி மாட்டினேன்னா கட்சி உன்னை காப்பாத்தி விட்டுரும். டோன்ட் வரி. நீ கிட்னி திருடுறியா, மாட்டிக்கிறியா, கட்சி உன்னை காப்பாத்தி விட்டுரும். ஏன்னா என்கிட்ட பவர் இருக்கு, அரசாக நான் இன்னைக்கு உட்காந்துருக்கேன், அதனால உனக்கு காப்பாத்தி விட்டுருவேன் அப்படிங்கிற தெம்ப தருது. அதான் ஞானசேகரன்ல நடந்தது, அந்த கிட்னி திருட்டில் நடந்தது, கள்ளச்சாராய சாவுல வசந்தம் கார்த்திகேயன் அப்படிதான் காப்பாத்தி விட்டாங்க, எல்லா விஷயங்கள்லையும். அப்ப நம்ம இப்ப சொல்லும் போதே எத்தனை இன்சிடென்ட் விழுது. அப்புறம் இந்த லட்சணத்துல நீங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லும்போது, அப்படி சொல்லும் போது அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது உங்களுடைய நாக்கு சுட்டு விட்டால் என்ன பண்ணுவீங்க? அந்த நாக்கு வெந்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த நாக்கு அப்படிலாம் வேகாதுங்கிற தைரியத்துல தான் வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் பேசுறது. நீங்க போன வாரத்துல மட்டும் ஒரே நாளையில கிட்டத்தட்ட 14-15 கேஸ் அகெயின்ஸ்ட் விமன் ரெஜிஸ்டர் ஆச்சு. ரேப் கேஸு, ஸ்கூலில் ஒரு பொண்ணை வாத்தியார் அப்யூஸ் பண்ணினது, மொலாஸ்ட் பண்ணின கேஸு அப்படின்னு ஒரே நாளையில் 15 கேஸு 16 கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணாமல் போன கேசஸ் எத்தனை? 16 இருக்கும். அப்போ இங்கே என்சிஆர்பி, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற என்சிஆர்பி ரிப்போர்ட் என்ன சொல்லுது? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மட்டுமே 60% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ரெஜிஸ்டரான குற்றங்கள் இவ்வளவு. போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போடாமையே கட்ட பஞ்சாயத்து வச்சு அனுப்பப்பட்டது தெரியாது. அப்போ ரெஜிஸ்டர் ஆனதே 60% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்படின்னா இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து அது ரெஜிஸ்டர் ஆகாது, சார்ஜ் ஷீட்டுக்கு போகாத வரைக்கும் இருக்கிற கேசஸ்லாம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான இந்த வன்கொடுமைகள் அப்படிங்கிறது என்சிஆர்பி ரிப்போர்ட்டை விட டபுள் மடங்கு இருக்கும். 6000 கேஸ் அப்படின்னா அது இன்னைக்கு 12000 கேஸாக இருக்கும். நமக்கு கிடைக்கிற டேட்டா இவ்வளோதான். சரிங்களா? அப்போ நீங்கள் பெண்களுக்கு எதிராக, ரெண்டாவது ஸ்டாலினோட இந்த 4.5 ஆண்டு ஆட்சியில் பட்டியலினத்தவர் மீதான வன்முறை இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட ஒரு 40%. இதேமாதிரி ரெஜிஸ்டர் ஆன கேஸ். ஆனால் இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து மூலமாகவும் எஃப்ஐஆர் போடாமையும் போட்ட கேஸு 40%னா அதுவே 80% இருக்கும். 100%க்கு மேலே தான் பட்டியலினத்தவர்கள் மீதான வன்முறைங்கிறது தமிழ்நாட்டை அதிகரிச்சிருக்கு. சரிங்களா? பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, வயசான பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை, பட்டியலினத்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடுகின்ற அரசாங்கமாக இருக்கிறது. அப்புறம் தினம் இந்த திருட்டு இருக்கு இல்லையா, திருட்டு நகைகளுக்காக திருடுதல், அது சார்பான கொலைகள் இருக்கு, திருட்டு சார்ந்த கொலைகள். அது டெய்லியும் நியூஸ் பேப்பர்ல படிக்கிறது. நீங்க இன்னைக்கு இருக்கிற ஒரு பேப்பர் எடுத்து நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அதுல ஒரு 10 கேஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 10 கேஸ் நியூஸ் பேப்பர்ல நமக்கு கிடைக்கிறத படி பார்த்தாலே ஒரு நாளைக்கு 10 கேஸ் கிடைக்குது. இதுல பிரதானமான பிரச்சனை தான் என்ன? இப்போ இந்த டிஜிபி நியமிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? சரி, இந்த பொதுச் செயலாளர் காவல்துறையினர் சரியா செயல்படாம இருக்கிறதுக்கு, இல்ல செயல்பட முடியாம போறதுக்கு என்ன
சார் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னீங்கன்னா, டிஜிபி நியமிக்கிறது அப்படிங்கிறது மாமனார் டிசைட் பண்ணுறதா, மருமகன் டிசைட் பண்ணுறதா? முதல்வர் கையில் தான் இருக்குது. ஆமாம், அஃபிஷியலாக பேப்பரில் வந்து இப்போ நீங்கள் வெப்சைட்டை திறந்து பார்த்தீங்கன்னா அதில் அப்படி தான் இருக்கும். முதல்வரோட துறையில் தான் வருது போலீஸ் டிபார்ட்மெண்ட். பேப்பரில் இருக்குது. ரியாலிட்டியில் யார்கிட்ட இருக்குது? அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாருன்றீங்களா? இன்னைக்கு காவல்துறையில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் நியமனங்களாக இருக்கட்டும், இந்த சப் இன்ஸ்பெக்டர்லேருந்து எஸ்பியிலேருந்து டிஜிபி பொறுப்புகள் எல்லாம் அந்த உயர் படி போக போக அந்த லேடரில் போக போக இருக்கிற எல்லா பொறுப்புகளும் ஐயா சபரீசன் டிசைட் பண்ணுறார். யார் இருக்கணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், யார் இருக்கக்கூடாதுங்கிறத அவரு டிசைட் பண்ணுறார். பேருக்கு பேப்பரில் முதல்வர் தான் இருப்பார். இந்த இவர்களுக்கு இடையேயான இந்த போராட்டம் இருக்கு இல்லையா, அதுதான் முதல் பிரச்சனை. இந்த டிஜிபி நியமனம் யார் செய்வதுங்கிறது, சரிங்களா? இப்போ இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்கே வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு இல்லை இந்த தகவல்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் வந்து இந்த 4 ஆண்டுகளாக ஒரு சில நேர்மையான புலனாய்வு பத்திரிகைகளில் ஒவ்வொரு காவல்துறை உயர் அதிகாரிகள், அது வந்து எஸ்பி ரேங்க்லேருந்து அடுத்த கடைசி ரேங்க் வரைக்கும் இருக்கின்றவர்களுடைய நியமனத்துக்கு பின்னால் யார் இருந்தார்கள், எப்படி இருந்தார்கள் அப்படிங்கிற ரிப்போர்ட்டெல்லாம் நீங்கள் இவங்க ஆட்சிக்கு வந்த 1வது மாதத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது எல்லாமே ஒரு சில இல்லை, ஒரே ஒரு புலனாய்வு பத்திரிக்கை அது ரொம்ப சின்சியராக எழுதியிருக்காங்களா. நீங்கள் அதை மட்டும் ஆய்வுக்கு எடுத்துகிட்டு பார்த்தீங்கனாலே போதும். அதை மட்டும் எடுத்துகிட்டு, நான் இப்போ அந்த பத்திரிகையாளர் பேர் கூட ஐ கேன் மென்ஷன், பட் அது அவருக்கு டேஞ்சர் ஆகிடும், சரிங்களா? அப்போ சின்சியராக இன்னமும் வந்து ஒரு சில பத்திரிகையாளர்கள் பெண் நிறுவனத்தோட விலைக்கு வியாபாரம் ஆகாத நேர்மையானவன் இருக்கான், சரிங்களா? 50,000 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு இந்த மெட்ராஸ் ஸ்கூலில் கஷ்டப்பட்டு வீட்டு வாடகையை 15,000 20,000 கொடுத்துட்டு குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் போராடுகின்ற நேர்மையான பத்திரிகையாளர்கள் இன்னமும் இருக்கான். அவன் தான் எழுதிட்டு இருக்கான் ஃபீல்டுக்கு போய், சரிங்களா? அந்த மாதிரி நேர்மையான பத்திரிகையாளர்கள் கொடுக்கின்ற செய்திகளை மட்டும் நீங்கள் தொகுத்தீங்கன்னா அதில் தெரியும் உண்மையிலுமே காவல்துறை அப்பா கிட்ட இருக்குதா, மருமகன் இருக்காங்கிறது. அது அப்பா, இது மாப்பிள்ளை சார், திமுக காரங்களாம் மாப்பிள்ளை சார் தான் அவர். அப்பா சார்ட்ட இருக்குதா, மாப்பிள்ளை சார்ட்ட இருக்கா? எந்த சார்? இங்கே சார் தான் ஒரே பிரச்சனை. அப்பா சாரா, மாப்பிள்ளை சாரா? இந்த 2 சார்களுக்கு நடக்கின்ற பனிப்போரும் இந்த டிஜிபி நியமனத்துக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்குது. இவங்க எதுக்கு எடுத்தாலும் வந்து அங்கே பாருங்கள், இந்த அவங்க தான் காரணம்னு பிஜேபியே கை காட்டிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு டிஜிபி கூட நியமிக்க முடியாத அளவுக்கான ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறீர்கள் என்றால் அப்புறம் உங்களை நீங்கள் வந்து எஃபிஷியண்டான ஆட்கள், நாங்கள் திறமையானவர்கள், நாங்கள் அறிவானவர்கள்லாம் வைக்கலாம சொல்லாதீங்கன்றதான் சுயலாபம் இருக்க போகுது அவங்களுக்கு. பொறுப்பு டிஜிபியை வைத்துக்கொண்டே நீங்கள் இத்தனை கேவலமான சட்டம் ஒழுங்குகளை மெயின்டைன் பண்ணுறீங்க சார், அதனால தான் டிஜிபியை போடுங்க சார்ன்றோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்களுக்கு யார் வந்து இணக்கமான டிஜிபியாக வருவாரோ அப்படி ஒரு டிஜிபிக்காக வி ஆர் வெயிட்டிங் அப்படின்றீங்க. லிஸ்ட்டில் இருக்கவங்க அப்படி இல்லையோ? இது லிஸ்ட் 2-3 தடவை போட்டாங்கன்னு நினைக்கிறேன், 2-3 தடவை போட்டாங்க. அப்போ அதில் இவங்களுக்கு இணக்கமான ஆட்கள் யாருமே இல்லை அப்படிங்கிறது. இவங்களுக்கு இணக்கமானா மருமகனுக்கு இணக்கமா, மாமனாருக்கு இணக்கமா, அதெல்லாம் இருக்குல்ல. நிழல் முதல்வருக்கு இணக்கமான ஆட்கள், நிழல் முதல்வருக்கு இணக்கமான அமைச்சர்கள் இருந்தால் தான் ஆட்சி வந்து இங்கே ஸ்மூத்தாக போகும். அதில் இடையில கிச்சன் கேபினெட்லேருந்து இடையில யாராவது வந்து நின்னாங்கன்னா அப்போ அந்த இடத்துல மாப்பிள்ளை சாரா, மச்சினன் சாரா, மாமனார் சாரா இப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள் ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி பல துறைகளில் நியமனங்கள் இது ஒரு பெரிய பிரச்சனை. இதே மாதிரியான ஒரு பிரச்சனை தான் இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துறதுக்கான டெண்டர் விடுறதுல வந்து டிலே ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க, தெரியுமா? ஆகிட்டு இருக்காங்களா? அதுவுமே இந்த ட்ரையாங்கிள் ப்ராப்ளம் தான். மாப்பிள்ளை சாரா, மச்சினன் சாரா, அந்த பக்கம் மாமனார் சாரா, இந்த ட்ரையாங்கிள் என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்கு தான் கவர்மெண்ட் வந்து ஸ்மூத்தாக நடக்கும். தற்போது வரைக்கும் முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து உங்களோட பார்வையில் கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க.